ஸ்டார்டிங் சீனில் பிரேமுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கும். இந்த மாதிரி வந்து சுஜாதா வந்து தன்னோட அம்மா இல்லை, பரத்வாஜ் வீட்டோட வாரிசு அவன் இல்லைங்கிற விஷயம், இதனால அவன் மனசு உடைஞ்சு போயிட்டு வீட்டை விட்டு வெளில போயிருப்பான். அதுக்கப்புறம் திரும்ப வந்த உடனேயே அம்மாக்காரங்க வந்து ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க. ஆனால் அவன் வந்து எடுத்தெறிஞ்சு பேசிடுறான். இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னோட அம்மா இல்லை, இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணாதீங்க, போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு திமிரா சொல்லிட்டு போயிடுறான். இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்னடா அது இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அதோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதை விட நம்மளோட சீமா வந்து பிரேமை பக்கத்துக்கு போகிறா. பிரேம் என்ன ஆச்சு, ஏன் அம்மாவை இப்படிலாம் பேசுகிறீங்க, இது நல்லா இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு கேட்டால், இந்த பாரு சீமா, இந்த விஷயத்துல நீ தலையிடாத, இவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்காங்க, இது வந்து பெரிய பாவம் சரியா, அதனால இந்த விஷயத்தை பற்றி இனிமேட்டு பேசாத, நான் என்ன எடுக்கிறேனோ அதுதான் முடிவு அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லிடுறான். சீமாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதோட இங்கே சித்தார்த் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இந்த பாருங்கம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, பிரேம் வந்து என்னோட தம்பி, என்னதான் இருந்தாலும் அவங்களோட பிள்ளை தான், ஓகேவா, நான் வந்து அவனை எப்படியாவது சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்ருக்கான். அப்படியே இங்கே நம்மளோட பிரேமை தான் காட்டுறாங்க. அவன் வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கான். அப்போ வந்து அந்த சோபாவும் ஜான்வியும் வந்துட்டு அப்படியே வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பிரேம், இவ்வளோ நாளுக்கு அப்புறம் நான் உன்னை வந்து பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, என்னோட பையனும் என்னோட மருமகளும் தான் வந்து சீக்கிரமாக அந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. ஆனால் என்னோட பேர் என்ன, நீ இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் வந்து நான் உன்னை பார்க்குறேன், உன்னை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. அதே மாதிரி ஜான்வி வந்து கட்டி பிடிச்சிட்டு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓனா அலறான். பிரேமுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஏன்னா உண்மையை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். அதனால வந்து அமைதியாக நிற்கிறான். வாங்கண்ணா, இனிமேல் நம்ம இந்த வீட்டில் இருக்க வேணாண்ணா, நம்ம 3 பேரும் நம்ம தனியாக போயிடலாண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் அழுதுட்டு இருக்கான். உடனே பிரேம் சொல்கிறான், இந்த பாருங்க, கொஞ்சம் என்னை வந்து தனியாக விடுங்க, அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. அதோட அங்கே போயிட்டு ஜான்வி கேட்குறா, என்ன இந்த மாதிரி அண்ணன் வந்து இப்படி இருக்காரு, என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், இல்லை அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம், கண்டிப்பாக வந்து இந்த வீட்டை விட்டு பிரித்து நம்ம அவனை கூட்டு போயிடுவோங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதோட இங்கே கீழே தான் காட்டுறாங்க, ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. அப்போ தான் வந்து சீமா சொல்கிறா, இந்த மாதிரி நான் பிரேம்கிட்ட வந்து கொஞ்சம் பேசியிருக்கேன், அவர் கண்டிப்பாக சரியாயிடுவார், அதுக்கு வந்து அவங்க எல்லாரோட உதவி எனக்கு தேவைப்படுது, நம்ம எல்லாரும் ஒன்றா வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம், கண்டிப்பாக பிரேம் வந்து நம்ம பக்கம் தான் நிற்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ பேசிகிட்டு இருக்கா. எல்லாரும் ஒன்றா கையை வச்சுட்டு ப்ராமிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பின்னாடி பார்த்தா போலீஸ்லாம் வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி பாட்டியை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. உடனே அந்த இடத்துல ஜான்வி வந்து, ஆமாம், நான் தான் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், என்னோட அப்பாவை கொலை பண்ண கொலைகாரி தானே இவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. உடனே வந்து அந்த போலீஸ்காரங்களும் விளங்க மாட்டி அப்படி கூப்பிட்டு பார்க்குறாங்க. உடனே குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தடுக்கிறாங்க, இல்லை நான் விட மாட்டேன், இது வந்து சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே வந்து கேட்காம போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அப்படியே சீமா வந்து பிரேமுக்கு போயிட்டு, பிரேம் இங்கே வாங்க பிரேம் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழறா. என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி பாட்டியை வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க, ஜான்வி தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, நீங்கள் வாங்க வந்து காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் எவ்வளோதோ கெஞ்சிரா. ஆனால் பிரேம் வந்து கல் மாதிரி உட்காந்துருக்கான், எதுவுமே சொல்லாமல் அரெஸ்ட் பண்ணால் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிடுறான். இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்னடா அது எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அழுதுட்டு கீழே போய் நிற்கிறா. உடனே பாட்டியும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, சரி பிரேம் வரல அப்படின்னா இன்னமும் நம்ம மேலே கோவமாக இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போலீஸ்கிட்ட வந்து அப்படியும் எதுவுமே சொல்லாமல் நடந்து போகிறாங்க. கரெக்டாக வீட்டை விட்டு வெளில போகிற அந்த நேரமாக பார்த்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் வந்து என்ட்ரி கொடுக்குறான். இந்த மாதிரி வந்து இவங்கள நீங்கள் அரெஸ்ட் பண்ண தேவையில்லை, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களே வாபஸ் பண்ணி வாங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வந்து ஜான்விக்கு கோவம் வருதானா, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. உடனே வந்து சோபா பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம், என்னோட பேரனே சொல்லிட்டான், அதனால இந்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் வாபஸ் வாங்கிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சோபா பாட்டி நடிக்குது. அதோட வந்து இங்கே வந்து பிரேமும் வந்து எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறான். பாட்டியை வந்து அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுடுறாங்க. உடனே ரூமுக்கு போயிட்டு ஜான்வி கத்துறா, பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளோ நல்ல வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு, அந்த கிளவியை அரெஸ்ட் பண்ணி போலீஸில் அப்படியே வந்து 4 அடி வாங்க வச்சா என் மனசு ஃபுல்லாக ஆடி இருக்கும், என்னோட அப்பா அம்மாலாம் என்னை விட்டு போனதுக்கு அந்த கிளவி தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அதுக்கு தான் சோபா பாட்டி சொல்கிறாங்க, இந்த பாருமா, இந்த நேரத்தில் காயை வந்து நம்ம பார்த்து தான் நகர்த்தணும், ஏன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட பிரேம் வந்து நம்ம கிட்ட வேணும் அப்படின்னா நம்ம வந்து அவன் சொல்றதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். இப்போ அவன் சொன்னதை நம்ம கேட்டதுனால நம்மள அவன் சீக்கிரமா ஏத்துப்பான் பாரு, நம்ம கூட வந்துருவான் பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பாட்டி சொல்லிட்டு இருக்கு.
அதோட கரெக்டாக பிரேமும் வந்து அவங்க 2 பேரையும் பார்க்கறதுக்காக வரான். உடனே வந்து அவங்க 2 பேர்ட்டையுமே தேங்க்ஸ் சொல்கிறான். நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக கேஸை வந்து வாபஸ் வாங்கினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையுமே ஏற்றுக்கிறான். அதாவது இவங்க தான் தன்னோட பாட்டினும் இவன் தான் தன்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக ஏற்றுக்கிறான். அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழுறாங்க. பிரேம் தன்னை ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் பாட்டிக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இருக்குது, கஷ்டமாக எல்லாரும் பாட்டி பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா பாட்டி வந்து அந்த சோபாட்ட போயிட்டு பேசுறதுக்கு போகுது. இந்த பால் சோபா, நான் வந்து என்ன சொல்கிறேன்னா உன்னோட மகனும் உன்னோட மருமகனும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. இவ்வளோ சீக்கிரமாகவே போனதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். அதுக்காக என்னை மன்னிச்சிரு. ஆனால் நான் எதுவுமே வேணும்னு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோதோ அழுது புலம்புறாங்க. ஆனால் வந்து சோபா பாட்டி வந்து ரொம்ப கண்ணா பின்னான்னு திட்டி விடுது. சொல்லப்போனால் ஜான்வி அதுக்கு மேலே திட்டுறா. நீ ஃபஸ்ட்டு வாய மூடு, நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் பேசிடுறா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு பிரேம் வரானா உடனே வந்து சோபா பாட்டி அழுது நடிக்குது. என்னதான் உனக்கு பிரச்சனை? நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா? எங்களுக்குன்னு இருக்கிறது எங்களோட பிரேம் மட்டும்தான். அவனை விட்டு எங்களை போ சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுது ட்ராமா போடுது. பாட்டிக்கு எதுவுமே புரியாமல் பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து பின்னாடி பிரேம் இருக்கிறத பார்த்துட்டு புரியுது, ஐயோ நடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரேமு கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதோட பிரேம் வந்து பால்கனியில் தனியாக போய் நின்றுட்டு இருக்கான், ரொம்ப வருத்தப்பட்டுட்டு. அப்போ வந்து அந்த சோபா பாட்டியும் ஜான்வியும் வந்துட்டு மறுபடியும் பிரைன் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாத்தியாப்பா, உன்னோட அந்த பெரிய பாட்டி இருக்கால, அவள் என்ன தெரியுமா சொல்கிறா, எங்களை வீட்டை விட்டு வெளில போக சொல்கிறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அலறாங்க. உடனே வந்து பிரேம் வந்து நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை, நீங்கள் எங்கேயும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த வீட்டை விட்டு போகிறது தான் தம்பி நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மண்டையில் வந்து ஏற்றிட்டு இருக்காங்க. அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்கே எல்லாரும் எப்போது போல் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான டே போல. என்னன்னா இந்த மாதிரி ராக்கி கட்டுவாங்க இல்லையா, ரக்ஷாபந்தன் சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபங்க்ஷன். ஸோ அதனால எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. அதோட நம்ம சித்தார்த்து பிரேம் வந்து எல்லாருமே இருக்காங்க. உடனே சித்தார்த் வந்துட்டு இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலானது தம்பி, ஸோ அதனால எப்போதும் போல என் கையில் நீ ராக்கி கட்ட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, நான் ஏன் கட்டணும், ஏன்னா நீங்கள் தான் வந்து என்னோட அண்ணனே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, ஏன்டா இப்படிலாம் பேசுகிற, இந்த பாரு நம்ம அம்மா வந்து வயிற்றுல நீ வந்து பிறக்கல அப்படின்னாலும் இந்த பத்வாஜ் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து உன்னை மகனாக தான் பார்த்தாங்க. நீ வந்து எப்போவுமே எனக்கு தம்பி தான், புரியுதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது, இல்லை என்னால் முடியாது, தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிடுறான். உடனே வந்து 2 பேருக்கும் வாக்குவாதமாவது. ஒரு பக்கம் சித்தார்த் கோச்சிட்டு போயிடுறான், இன்னொன்னு பக்கம் பிரேமும் கோச்சிட்டு போயிடுறான். நடுவுல சுஜாதா வந்து அம்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க, தன்னோட 2 பசங்களும் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ரோஹிணி போயிட்டு சித்தார்த்தை சமாதானப்படுத்துறா. ஏன் சித்தார்த்து இவ்வளவு கோவப்படுறீங்க, நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, பிரேம் மாமாவோட நிலைமையை நீங்க புரிஞ்சுக்கணும்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஆறுதலா சொல்லிட்டு இருக்கா. இங்க அப்படியே சீமாவும் வந்து பிரேமா வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா, இந்த பாருங்க என்னதான் இருந்தாலும் அவர் வந்து உங்களோட அண்ணன், என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து உங்களை வந்து வேற மாதிரி அவர் ட்ரீட் பண்ணியிருக்காரா, இப்படிலாம் நீங்க பேசக்கூடாது மரியாதை இல்லாம அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்க ஜான்வி வந்து பிரேமண்ணான்னு கூப்பிடுறாள். உடனே பிரேமும் வந்ததுக்கு அப்புறமா அவனை உட்கார வச்சு அவனுக்கு போட்டெல்லாம் வச்சு விட்டு அவனோட கையில ராக்கியும் கட்டுறா. இது எல்லாத்தையும் வீட்டுல உள்ளவங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதோட பிரேம் கேட்கிறான், உனக்கு என்னமா வேணும், ஏன்னா வந்து நம்ம ஒரு அண்ணனா இருக்கிறவன் வந்து கிஃப்ட் கொடுக்கணும்ல இந்த நாள்ல, உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கிறான். உடனே அவன் அழுந்துட்டு சொல்றா, எனக்கு வேற எதுவுமே வேணாம்னா எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் நீங்க பண்ணி கொடுங்க, எங்க கூடயே நீங்க எப்பவுமே இருக்கணும், எங்களை விட்டு நீங்க போகவே கூடாது, நம்ம எப்பவுமே ஒன்னாவே இருக்கணும்னா அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு கேட்கிறா. உடனே பிரேமுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம, ஓகேமா கண்டிப்பானது, உன்னையும் பாட்டியும் நான் நல்லா பார்த்துப்பேன், உங்க கூடயே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ப்ராமிஸும் பண்ணிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியாகி நிக்குது. அதோட எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாட்டிக்கு மனசே கேட்கல, ஏன்னா இந்த இடத்துல பிரேமும் சீமாவும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்களே, நம்மளோட ஃபேமிலியில வந்து பிரேம் மட்டும் மிஸ் ஆகிறானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அப்போ பிரேமும் கரெக்டா வரான். உடனே வந்து சீமா வாங்குங்க வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இல்லை எனக்கு பசிக்கல, அதனால மாடிக்கு வந்து சாப்பாடை வந்து அனுப்பி வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். அவங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் மாடிக்கு போனதுக்கு அப்புறம் அங்க சோபா பாட்டி தான் உட்காந்துருக்காங்க. உடனே வந்து பிரேமோட மகளை தூக்கி வச்சுட்டு, இதுதான் என்னோட பேத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சாப்பாடுலாம் இவன் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதோட இங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் குடும்பத்துல எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஜான்வி வேணும்னு வெறுப்பேத்துற மாதிரி எல்லாரையுமே வந்து ரொம்ப மட்டமா பேசிட்டு இருக்கா. எப்படிதான் இந்த கொலைகாரங்கள இந்த வீட்டுல இருக்கிறவங்க தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்கன்னு புரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சித்தார்த்துக்கு கோவது, இந்த பாரு வார்த்தையை அளந்து பேச, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்றான். இந்த பாருங்க, நான் எதுக்கு வந்து பயந்து பயந்து பேசணும், நான் உண்மையை தானே சொல்றேன். அப்புறம் உங்களோட அம்மா இருக்காங்களே, என்னத்தை காட்டி என்னோட அப்பனை மயக்கினாங்கன்னு தெரியலங்கிற மாதிரி ரொம்ப தப்பா பேசிடுறா. உடனே கோவத்துல அப்படி
அப்படியே சித்தார்த் வந்து கன்னத்திலேயே ஒன்று விட்டுடுறான், அரைஞ்சிடுறான். அதோட கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக பிரேம் வந்துட்டு எவ்வளோ திமிரு உனக்கு, என்னோட தங்கச்சியை நீ அடிக்கிறியா, அவளை கேள்வி கேட்க யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா, அவளுக்காக அவளோட அண்ணன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சண்டைக்கு வரான். இங்க எல்லாரும் அதிர்ச்சியாய் பாக்குறாங்க. சித்தார்த் வந்து இவ்வளவுதான் சொல்லி புரிய வைக்கிறான். இவ வந்து எப்படிலாம் பேசினா தெரியுமா நம்ம அம்மாவை அப்படின்னு சொன்னா அவ அப்படிதான் பேசுவான், என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி இவனும் கேட்கிறான். இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த பாட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சோபா பாட்டியும் ஜான்வியும் வந்து பிரேமை இந்த பரத்வாஜ் குடும்பத்துல இருந்து மொத்தமாவே பிரிச்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதனால மிஸ் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லியுமே போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அப்புறம் இந்த டிராமாக்கு கீழே ஒரு 500 லைக் வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து நான் 2 வீடியோவா போஸ்ட் பண்றேன். ஸோ அதனால மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பை.